அவங்க வண்டி எல்லோண்ட வண்டி மட்டும் உள்ள நிக்கணும் என்ன மேடம்? காவல் நிலையத்தில் வாகனங்களை ஜேசிபி மூலம் அப்புறப்படுத்திய பெண் காவல் ஆய்வாளரால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல் நிலையம் வெளியே பெண் காவல் ஆய்வாளருக்கும் போக்குவரத்து மற்றும் கிரைம் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் மூண்டது. சாஸ்திரி நகர் காவல் நிலைய கட்டடத்தில் கீழ்த்தளத்தில் சட்டம் ஒழுங்கு பிரிவும், முதல் தளத்தில் கிரைம் பிரிவும், இரண்டாம் தளத்தில் போக்குவரத்து புலனாய்வு பிரிவும் செயல்பட்டு வருகின்றன. கிரைம் மற்றும் போக்குவரத்து புலனாய்வு பிரிவினர் வழக்கு தொடர்பான வாகனங்களை காவல் நிலையத்திற்குள்ளேயும் வெளியேயும் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்நிலையில் சட்டம் ஒழுங்கு பெண் காவல் ஆய்வாளர் ரோகிணி என்பவர் சட்டம் ஒழுங்கு தொடர்பான வாகனங்களை தவிர வேறு எந்த வாகனமும் காவல் நிலையத்திலேயும் வெளியேயும் நிற்கக்கூடாது என்றும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட காவல்துறையினரிடம் தெரிவித்தனர். ஆனால் அவர்கள் வாகனத்தை அப்புறப்படுத்தவில்லை. இந்நிலையில் ஆத்திரமடைந்த பெண் காவல் ஆய்வாளர் ரோகிணி ஜேசிபி வாகனம் மூலம் காவல் நிலையத்துக்கு வெளியே நிறுத்தி வைத்திருந்த பறிமுதல் வாகனங்களை தூக்கி அப்புறப்படுத்தியுள்ளார். இதனால் போக்குவரத்து புலனாய்வு, கிரைம் பிரிவுகளில் பணியாற்றும் காவல்துறையினர் காவல் ஆய்வாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது பெண் காவல் ஆய்வாளர் இணை ஆணையர் கமிஷனர் யாரிடம் வேண்டுமானாலும் சொல் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. அவங்க வண்டி எல்லோண்ட வண்டி மட்டும் உள்ள நிக்கணும் என்ன மேடம்? மேடம் இதுல எத்தனை இன்ஸ்பெக்டர் வந்து அவங்கள மாதிரி யாருக்கு பண்ணதில்ல மேடம். நாங்களே எல்லோண்டால இருந்துதான் போயிருக்கிறோம். பெண் காவல் ஆய்வாளர் ரோகிணியை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டபோது ஒவ்வொரு காவல் நிலையமும் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் கட்டுப்பாட்டில் தான் உள்ளன. வழக்குள்ள வாகனங்கள் காவல் நிலையம் மற்றும் காவல் நிலையத்தை சுற்றியுள்ள சாலைகளில் நிறுத்தப்பட்டிருப்பதால் போக்குவரத்திற்கும் பாதிப்பு ஏற்படுவதாக சொல்லி வந்தேன். ஆனால் குற்றப்பிரிவு மற்றும் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் தொடர்ச்சியாக வாகனங்களை எடுக்காமல் இருந்து வந்தனர். இந்நிலையில் காவல் ஆணையர் ஆய்வுக்காக இன்னும் ஓரிரு தினங்களில் காவல் நிலையத்திற்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்காக வாகனங்களை அப்புறப்படுத்துமாறு அதிகாரிகள் கூறியிருந்தனர். இதையடுத்துதான் வாகனங்களை அப்புறப்படுத்த சம்பந்தப்பட்ட பிரிவு காவலர்களிடம் கூறினேன். ஆனால் அவர்கள் அப்புறப்படுத்த முடியாது என்று கூறி தன்னிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் என்று தெரிவித்தார். இதனால் உயர் அதிகாரிகளிடம் தெரிவித்துவிட்டுதான் நான் வாகனங்களை அப்புறப்படுத்தினேன் என்று அவர் தெரிவித்தார். அவர்கள் வீடியோ வெளியிட்டது போல தன்னிடமும் வீடியோக்கள் உள்ளன. அந்த வீடியோக்களில் முன்பிருந்த காவல் நிலையத்தையும் தற்போதுள்ள காவல் நிலையத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். குறிப்பாக சாலையை அடைத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை அப்புறப்படுத்திய பின் சாலை எந்த அளவிற்கு போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்துள்ளது என்பது குறித்து பாருங்கள். என் கடமையை மட்டும்தான் நான் செய்தேன். இதில் என் மீது நடவடிக்கை எடுக்க நான் எந்த தவறும் செய்யவில்லை. அப்படியே நடவடிக்கை எடுத்தாலும் கடமையை செய்ததற்காக தனக்கு தண்டனை கொடுக்கப்பட்டாலும் அது குறித்து தான் கவலைப்பட போவதில்லை என்று தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் பரவி வரும் வீடியோ குறித்து உயர் அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.